பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சி 89 நாட்களை கடந்துருச்சு. மொத்தம் 9 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டில் இப்போ இருக்காங்க. நிகழ்ச்சி முடிய இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிற நிலையில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடக்குது. அந்த வகையில் நேற்று கார் டாஸ்க் நடந்திருக்கு. அந்த ஒரு காரில் போட்டியாளர்கள் அனைவருமே அமர்ந்திருக்கணும். கார் டாஸ்கின் படி அந்த காருக்குள்ளே போட்டியாளர்கள் அமர்ந்திருந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பொறுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த காருக்குள்ளேயே யார் இருக்காங்களோ அவங்க அந்த டாஸ்கில் வினராக அறிவிக்கப்படுவாங்க. ஸோ அந்த காரில் உட்காந்துருக்கிற டாஸ்கில் சாண்ட்ரா கிட்ட வாக்குவாதம் செய்த பார்வதி, கம்ருதீன் இருவருமே ஒரு கட்டத்தில் சாண்ட்ராவை கார்ல இருந்து வலுக்கட்டாயமாக கீழே தள்ளிடுறாங்க. குறிப்பாக பார்வதி தன்னுடைய காலை வச்சு உதச்சி சாண்ட்ராவை கீழே தள்ளுறாங்க. சாண்ட்ரா எமோஷனலாக ஆல்ரெடி எவ்வளோ வீக் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க கீழே தள்ளப்பட்டு மயக்கமடைஞ்ச நிலையில் அவங்களுக்கு அவசரமாக மருத்துவ சிகிச்சை உதவி அளிக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் சபரி காருக்குள்ளே தான் இருந்தார். ஆனால் சாண்ட்ரா கீழே விழுந்து அவங்களுக்கு நடந்ததை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த டாஸ்க்லேருந்து வெளில வந்து, அதாவது கார்லேருந்து வெளில வந்து சாண்ட்ராவுக்கு தன்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவர் பண்ணிட்டு இருந்தார். இந்த பக்கம் பார்வதி கம்ருதீன் ரெண்டு பேருமே ஒரு டாக்ஸிக் கப்புலா, ஒரு டாக்ஸிக் பேரா பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் ஏகப்பட்ட வெறுப்பு ஆல்ரெடி சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த கார் டாஸ்கில் அது ரொம்பவே உச்சத்தை தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். பார்வதி பயங்கரமாக டாமினேட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி கம்ருதீன் நிறைய விஷயங்கள் செய்ய வைக்கிறாங்க அப்படின்றது தான் பிக் பாஸ் பார்வையாளர்கள் பலருடைய எண்ணமாகவும் இருந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியாலையும் அது சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. உள்ள திவ்யா வைல்ட் கார்டு என்ட்ரியாக போனாங்க. அவங்க போனதுலேருந்தே பார்வதிக்கு அவங்க கொஞ்சம் அகேன்ஸ்டாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார் டாஸ்க்லையுமே கூட திவ்யா பார்வதியை போட்டு பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. திவ்யாவுக்கு ஹேட்டர்ஸ் இருந்தவங்க கூட இப்போ இந்த கார் டாஸ்கில் பார்வதியும் கம்ருதீனும் திவ்யா எதிர்க்கிறதையும் அவங்க பேசுகிறதையும் பார்த்து திவ்யாவுக்கு பல பேர் ஃபேனாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். காரில் இருந்து சாண்ட்ரா அவங்கள பார்வதியும் கம்ருதீனும் கீழே தள்ளினதுக்கப்புறமா சாண்ட்ராவிற்கு மயக்கம் வர மருத்துவ குழு வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கு. ஏற்கனவே மைக்க ஒழுங்காக மாட்டாமல் இருக்கிறது அல்லது ஒரு சில இடங்களில் அவங்க ஜாடமாடையாக டபுள் மீனிங்கில் பேசுறதுன்னு அநாகரிகமாக அவங்க பல இடத்துல நடந்துக்கிறாங்க, ஒழுங்கீனமாக நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற பேச்சுக்கள் தொடர்ந்து சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கார் டாஸ்கில் அவங்க உச்சபட்சமாக நடந்துக்கிட்டதை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அந்த எதிர்ப்பு சோஷியல் மீடியாவில் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிக் பாஸினுடைய முன்னாள் போட்டியாளர்களுமே கூட இந்த விஷயம் பார்வதி கம்ருதீனுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் முன்னாள் போட்டியாளரான சிவன் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டா பதிவில் ரெண்டு பேருமே மிக மோசமாக நடந்துட்டு இருக்காங்க, அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், இது போன்ற செயல்களை என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க தன்னுடைய எதிர்ப்பை. இதனைத் தொடர்ந்து சௌந்தர்யா பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு பதிவில் ஒருத்தரை காலை மிதிச்சு கீழே தள்ளுறது பலம் கிடையாது, அது ஒரு மோசமான செயல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தவிர ஜாக்லின் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் இந்த வாரம் 2 பேருக்கு ரெட் கார்டு கிடைக்கும், அப்படி நடந்தால் பிக் பாஸ்ல அது ஒரு சிறந்த தருணமாக இருக்கும் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. பிக் பாஸ்ல இந்த பார்வதி மற்றும் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ விஷயங்களில் விதிகளை பின்பற்றாமல் இருந்தாலும், எவ்வளோ ஒழுங்கினமாக நடந்துக்கிட்டாலும் விஜய் சேதுபதி தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. எந்த தீவிர நடவடிக்கை எடுக்க மாட்டான்னு விஜய் சேதுபதி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. இந்த வாரமாவது விஜய் சேதுபதி அவர்கள் இதை தட்டி கேட்பாரா, ரெட் கார்டு கொடுப்பாரா, பார்வதி மேலேயும் கம்ருதீன் மேலேயும் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும்.